பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இந்த டாபிக் என்னதுன்னா இதான் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து வேதாகமத்தை நம்பலாமா சொல்லலாம். அதான் டாபிக். வேதாகமத்தை நம்பலாமா எழுதிக்கோங்க. இதான் டாபிக். கிளாஸ் 1. ஓகே. ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவன் மேல நம்பிக்கை இருக்கா? கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. எதனால நீங்க வந்து கிறிஸ்தவரா இருக்கீங்க? இது வந்து நீங்க பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியனா, இல்லைன்னா வந்து உங்க அம்மா அப்பா வந்து? இல்ல, அம்மா அப்பால கிறிஸ்டியன், பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் தான். சர்ச்சை மூலம் கிறிஸ்டியன் தான். அவங்க அம்மா அப்பா கிறிஸ்டியன். எத்தனை தலைமுறை? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4 தலைமுறை. அதுக்கு முன்னாடி ஹிந்து வரணும்? அதுக்கு முன்னாடி இல்ல, தெரியல, எனக்கு தெரியல. ஒருவேளை இருந்திருக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி கேட்கல. என்ன கேட்டு பார்க்கலாம், ஒருவேளை இருந்திருக்கலாம். ஓகே. சோ எதனால உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு? அவர் தான் என்ன உருவாக்கியிருக்காரு. தாயின் வச்சிருந்து உருவாக்கி இப்போ வரைக்கும் என்ன உயிரோட காத்துட்டு வர்றாரு. ஒரு திட்டத்துக்காக தான் இந்த பூமியில அனுப்பியிருக்காரு. அதனால நான் அவரை முழுசா நம்புறேன். நம்புறீங்க? ஓகே. இதெல்லாம் வந்து இந்த கேள்விகள், இப்ப நான் சொல்றது கேள்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்கிறாரு. சில கேள்விகள்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இந்த அவங்களோட கேள்விகள், அந்த கேள்விகள் தான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த லிஸ்ட் பண்ண கேள்விகள் தான் உங்ககிட்ட கேட்க போறேன். ஓகேவா? ஓகே. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, கடவுள் நம்பிக்கையா வந்ததுன்னா நான் அற்புதத்தை பார்த்தேன். ஓகே. சில பேர் என்னதுன்னா, எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது கடவுளோட சொல்லுவாங்க. ஒரு தரிசனம் பார்த்தேன், இல்லைன்னா வந்து நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு சொல்லலாம். சில பேர் சொல்றதை நம்ம கேட்கலாம். ஓகேவா? சில பேர் நீங்க சொல்ற மாதிரி நான் கிறிஸ்தவத்திலே பிறந்ததுனால எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, இவர் தான் நம்ம கடவுள் சொல்லிட்டு நான் இருக்கிறேன் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்கிறேன். ஓகே, நீங்க நம்புற கடவுள், ஓகே, அவர் நீதி, நியாயம், அன்பு உள்ளவரா? என்கிட்ட கேட்டா சொல்லணுமா? அது கேட்கல. உங்ககிட்ட கேட்கிறேன். அந்த அவங்க கேட்ட கேள்வியே உங்ககிட்ட கேட்கிறேன். ஓகே. நான் பிலீவ் பண்ற காட் அன்பு உள்ளவர் தான், நீதி உள்ளவர் தான், நியாயம் உள்ளவர் தான். ஓகே. எதனால சொல்றீங்க? ரீசன் இருக்குன்னா, என்ன அவர் நேசிக்கிறாரு, அதை வந்து அன்பு செலுத்துறாரு. எப்படி புரிஞ்சுக்க முடியுது? இப்போ வரைக்குமே நான் கேட்கவே இல்லை, எனக்கு நான் சுவாசிக்கிற காட்சி கொடுக்குறாரு. என்னுடைய பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. என் மேல அன்பு வச்சிருக்கிறதுனால தான் அதை செய்யறாருன்னு சொல்லி நான் பிலீவ் பண்றேன். ஓகே. அது நார்மலா எல்லாருக்குமே, ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், ஈவன் மிருகங்களுக்கு இந்த சுவாசம் எல்லாமே இருக்கு. ஓகே. அதனால அன்பு வச்சிருக்காரு சொல்லி சொல்ல முடியுமா, இல்லைன்னா அது இயற்கை சொல்லி சொல்ல முடியுமா? இயற்கை அவர் தானே படைச்சிருக்காரு. இயற்கை. ஓகே. ஆமா, எனக்கு தேவையானதை முன்னாடி. ஓகே. சோ அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து இயற்கையை வந்து அதே உருவாக்கி சொல்லுவாங்க. ஆமா. சரி, ஓகே. அடுத்த கேள்வி என்னதுன்னா, இப்போ நீங்க ரோட்ல வந்து போயிட்டு இருக்கீங்க. அது மாதிரி வந்து ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஓகே. அது எல்லா வகையிலும் நீங்க வந்து பாதுகாக்கணும்னு நினைப்பீங்களா குழந்தைய? அதுக்கு நல்லதுதான் சொல்லி நினைப்பீங்களா நீங்க? ஆமா, அதுக்கு நல்லதுதான் கொடுக்கணும். அதை ஃபுல்லா பாதுகாக்கணும், நல்லா ப்ரொடெக்ட் பண்றது என்னோட வேலை, கடமை. ஓகே. அதை நீங்க பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க. ஓகே. இப்போ நம்ம எல்லாருமே யாரு? தேவனோட பிள்ளைகளா? உலக மக்கள் எல்லாருமே அவரால் உண்டாக்கப்பட்டவங்க. ஆமா. இப்ப எக்ஸாம்பிள், பிள்ளைகள்லே வந்து ஒரு பிள்ளை கீழ்படிகிற பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளை கீழ்படியாத பிள்ளை இருக்கு. ஆமா. அந்த மாதிரி உலகத்துல வந்து சில பேர் வந்து கிறிஸ்தவர்கள் கீழ்படுகிறவங்களா இருக்காங்க, சில பேர் கீழ்படியாதவங்களா இருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்தமா உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே யாரு? ஆண்டவருடைய பிள்ளைங்க, கடவுளுடைய பிள்ளைகள் தான். ஓகே. பொதுவா நான் கேக்குறது. ஆமா. ஓகே. அப்படி பார்க்கும்போது ஒரு ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஓகே. அவர் ஹிந்துவோ, முஸ்லீமோ, இல்ல கிறிஸ்டியனோ, யாருன்னா இருக்கலாம். அவர் வந்து அவர்கிட்ட நீங்க கேக்குறீங்க, உலகத்துல வந்து நன்மை நடக்குதா, நன்மை அதிகமா இருக்கா, தீமை அதிகமா இருக்கா சொல்லி கேக்குறீங்க. அவர் என்ன சொல்லுவாரு?
தீமை தான் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. தீமை தான் அதிகமா இருக்கு சொல்லுவாங்க. இப்ப கடவுள் தான் வந்து இப்ப உங்க குடும்பத்துல உங்க பசங்க கிட்ட வந்து ஒருத்தங்க கேக்குறாங்க, வீட்டுல வந்து நல்லது இருக்கா கெட்டது இருக்கா சொல்லி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அப்பா எல்லாம் பாத்துக்கிறாங்க, எனக்கு எது ஆமா. தேவையோ நல்லதுதான் கொடுக்குறாரு சொல்லி சொல்லுவாங்க. செஞ்சுக்கிறாங்க. ஆமா, ஆமா. ஓகே, மனுஷனாகிய நம்ம 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 குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி பாத்துக்கிறோம்? நல்லா பாத்துக்கிறோம். நல்லா பார்த்து. ஓகே, பசங்க கிட்ட கேட்டாலும் என்ன சொல்றாங்க? எனக்கு அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும் சொல்லுவாங்க. எல்லாம் நல்லா என்னை பாத்துக்கிறாங்க. பார்த்துக்கிறேன். அதுக்கு ஸ்கூல் படிக்கிறது வரைக்கும் கல்யாணம் பண்றது வரைக்கும் எல்லாமே நல்லா பாத்துக்கிறோம். பெஸ்டா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பண்றோம். கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆனா ஏன் வந்து உலகத்துல இருக்கிற ஒரு நார்மலான மக்கள் கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது அவங்க உலகத்துல நன்மை இருக்கா தீமை இருக்கா சொல்லும்போது தீமை தான் அதிகமா இருக்கு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை ஏன் வந்து சொல்லுங்க. அவங்க கண்களுக்கு பார்த்தது இல்ல நல்லது வந்து குறைவா இருக்கா, இல்ல அது அதிகமா இல்ல இந்த நீங்களே மாதிரி அந்த கொஸ்டின் கேக்குறேன். நீங்க வந்து மெஜாரிட்டியா பாக்குறது என்னது, தீமையா நன்மையா? தீமை தான் அதிகமா பாக்குறேன். என் காது கண்கள் படுறது அதிகமா தீமை தான். ஆமா. நியூஸ் பேப்பர் திறந்தாலே அதுதான் வருது. ஆமா, ஆமா. நியூஸ் ஓகே, வந்தாலே. 70% அதுதான் தீமை தான் இருக்கு. ஆமா, ஆமா. ஓகே, ஓகே. அப்போ ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு உள்ள உலகத்துல. ஓகே, இதெல்லாம் கொஸ்டின் கேக்குறது வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கேக்குறாரு. ஓகே, இதுக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ம என்ன பதில் வச்சுக்கோம் சொல்றதை நம்ம பாக்குறோம். நம்மளே ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு ஒரு இதுதான். ஓகே, சரி. இப்போ தீமைகள்லாம் என்னென்ன தீமைகள் நீங்க பாக்குறீங்க? இப்போ ரீசெண்ட் இன்னைக்கு கூட பார்த்தா சில பிள்ளைங்க கற்பழிக்கப்படுறாங்க. ப்ரொடெக்ஷன் இல்ல. ஒருவேளை அவருடைய ஏஜ், அந்த குழந்தைங்களோட ஏஜ் பார்த்தா சின்ன குழந்தை, அவங்க குழந்தை மாதிரி இருக்கிற வயசு பிள்ளைங்க கிட்ட தப்பா நடக்கிறாங்களே, அது ஒரு பெரிய தப்பா இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எனி சைனிங் அத்தாரிட்டி வாங்கினாலுமே உடனே லஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்களுடைய வேலை தான், இருந்தாலுமே நேர்மையா முறையில கொடுக்க முடியலையே, அதை தாண்டி விரும்புறாங்கன்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ட்ரக் அடிக்ஷன் குடிச்சாங்க இல்ல வேற எதுக்கும் அடிக்ட் ஆனாங்கன்னா என்ன செய்யுதுன்னு தெரியாம நம்மளையும் சரி பொது உடைமை எல்லாத்தையுமே சேதப்படுத்துறாங்க. அந்த ஃபேமிலி எடுத்து பார்த்தா நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கேன். எங்க அப்பா வீட்டுக்கு நைட்டு வந்தாலே பயமா இருக்கு, காலையில நல்லா இருக்காரு அப்படிங்கிற டைம் அந்த ட்ரக்ஸ், அந்த லிக்யூர், அந்த குடிச்சனால இப்படி ஆயிடுறாங்களே. இப்போ நிறைய சொசைட்டி இதுக்கு ஏத்தாப்புல தானே இருக்கு. ஒரு சைடு பார்த்தா கவர்மெண்ட் அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களாலதான் நம்ம கவர்மெண்ட் இயங்குற மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரும்போதே அதுதான் கேள்விப்படும் போதே இப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் மனுஷன் உண்டாக்குறது. ஓகேவா? ஆமா. இந்த கரப்ஷன் நீங்க சொல்றது, ஆமா, ஆமா. அப்புறம் நீங்க சொல்ற இந்த குடிச்சு வெறிச்சு எல்லாம் தப்பு செய்யறது, ஓகே, எல்லா வித ரேப் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே மனுஷனால உண்டானது. ஓகே, யுத்தங்களா இருக்கட்டும், சண்டைகளா இருக்கட்டும், இதுவும் வந்து மனுஷன் தான் உண்டாக்குறது. ஒரு நாட்டுக்கு வேறது ஒண்ணு சொல்லி இதெல்லாம் வந்து மனுஷன் உண்டாக்குனது. மத்த தீமைகள் வந்து இயற்கையா உண்டான தீமைகள்லாம் என்ன பாக்குறீங்க? இந்த விஷயத்துல நான் பார்க்கும்போது இயற்கை செயல தீமை கிடையாது. நாம அதை சுரண்டி அழிச்சுக்கிறோம், அதனால நமக்கு பாதிப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர் அதை தீமைக்கெல்லாம் நன்மைக்காக தான் வச்சிருந்திருக்காரு. பார்க்கும்போது அதோடைய அப்பியரன்ஸை பார்க்கும்போதே சூப்பரா இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக தான், நன்மைக்காக தான் படைச்சிருக்காரு. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பூமியோட வளம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது. பூமி. இப்ப நம்ம பூமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா நான் சும்மா பூமி போடுறேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுண்ணே. சோ இது இன்னர் கோர் சொல்லுவாங்க, பூமியோடைய மையம். இது வந்து அவுட்டர் கோர் சொல்லுவாங்க. கோர்னா மையத்துல இருந்து கொஞ்சம் மேல. இங்கதான் வந்து அந்த என்னதுன்னா லாவா, அந்த எரிமலை குழம்பு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இங்க இருக்குது. அப்புறம் கிரஸ்ட், அதுக்கு மேல இருக்கிற லேயர் தான் இது நம்ம இருக்குது. ஓகே, தண்ணி, மண்ணு, அந்த இதெல்லாம் சொல்ல போனா வந்து கிரீனா இருக்கிறது. நம்ம சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறீங்க, இல்ல ஒரு கேக் வாங்குறீங்க.
கேக் மேல வந்து நீங்க ஒரு பேர் எழுதுவீங்க பாத்தீங்களா, ஆமா. கிரீம்லாம் இருக்கும், அதுக்கு மேல பேர் எழுதுவீங்க பாத்தீங்களா, அந்த பேர் ஆமா. எழுதுற இடத்துலதான் வந்து நம்ம இருக்கிறோம். ம், ம். ஓகேவா? பூமி ஓகே. வச்சுக்கோங்க, கேக் வந்து பூமி ஆ. வச்சுக்கோங்க, லேயர் லேயரா இருக்கு கீழே கீழே. ஏ ஆமா, ஆமா. மேல வந்து பேர் எழுதுவாங்க பாத்தீங்களா, உங்க பேரு அந்த ஆமா. மாதிரி பாப்பா பேர் எழுதுவாங்கல்ல, அது ம். அந்த இடத்துலதான் வந்து நம்ம இருக்கோம். அப்போ ஓகே. கேக் அந்த பேரை வந்து என்ன பண்ணா லைட்டா இப்படி திறந்தாலே அழிஞ்சிடும். ஆமா. ஓகே, அதுதான் கிரஸ்ட், ரொம்ப தின்னான லேயர் அது. ஓகே, 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 ஓகே. அது பூமியை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அந்த இது ரேஞ்ச் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஓகே, அந்த கிரஸ்ட் ஓகே, மட்டுமே, ஏன்னா பூமி அவ்வளவு ஓகே. பெருசு. ஆமா. ம், ம். ஓகே, இப்போ கேக்கோட அந்த இது இருக்குல்ல, மேல இருக்கிற அந்த பேரை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா, ஆ. ஓகே, பூமிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? கேக் இல்ல மாறிடுமா? இருக்காது. இல்ல மாறாது. மாறாது, கேக் அப்படியே தான் ஆமா. இருக்கும். இருக்கும். ஆமா. கரெக்டா? அதான் ஆமா. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா வந்து பூமியை நம்ம மாத்தி இது பண்றோம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். ஓகே, ம். அந்த பூமி வந்து அது பயங்கர பிரம்மாண்டமானது. அது அதுல இருக்க இயற்கை வளம் எல்லாத்தையும் தேவன் நம்ம கொடுக்குறாரு. ஆனா ஒரு வசனம் இருக்கு, பூமியை கெடுத்தவர்களுக்கு கெடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. ம், என்னதுன்னா ம், வந்து பூமிய அசுத்த வழியில என்ன பண்ணாங்க, ம். தவறா யூஸ் பண்ணாங்க. எப்படின்னா வந்து மிருகத்தோட தப்பு பண்றது அந்த ம், மாதிரி. ம். ஆமா. என்னதுன்னா எப்படி நோவா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தூதர்கள் மனுஷனோட இது பண்ண மாதிரி அந்த மாதிரி ம். ஓகே. கெடுத்துருக்காங்க சொல்லுவாங்க. மற்றபடி மரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து யூஸ் பண்ணாங்களா, யூஸ் பண்ணலையா? கேதுரு மரங்களை அ வந்து வெட்டி, யூஸ் பண்ணது. ஆமா, ஆமா. ஓகே, அதனாலதான் இயற்கை சீற்றம் வருதுதா? அப்பெல்லாம் கிடையாது. இல்ல. ம். ஓகே, அதெல்லாம் வளர்றதுக்கு காரணம் எல்லாமே வந்து இப்போ நம்ம பெட்ரோல் யூஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த காலத்துல வந்து என்னாச்சு, அந்த மரங்கள்லாம் மண்ணு கீழே போச்சு. ம், ம். அதுதான் டிகே டிகே ஆகி நம்மளுக்கு வந்து டைமண்ட் வருது, இன்னும் க்ரூட் ஆயில் வருது, எல்லாமே வந்துட்டு இருக்கு சொல்லி போடுறோம். ஓகேவா? ஓகே, அது ஓகே. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரஸ்ட் கீழே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு. அதுவும் ம், நம்ம ம். உள்ளெல்லாம் போகவே முடியாது, பயங்கர பெருசு பூமி. ஓகேவா? ஆமா. ஆ. ஸோ இந்த கிராண்ட் பிக்சர் நீங்க நினைச்சு பார்க்கணும். ஆனா இங்க ஓகே. இயற்கை சீற்றம் வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமான காரணம் வந்து இது கீழே வந்து பூமி கீழே வந்து எப்படி ஹிமாலயா சொல்றது வந்து புதிய மவுண்டன் அது. ஓகே, ம். ஆனா இதுவே நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு பாத்தீங்களா, நடுவுல தேனி, ஆமா. ஆமா, ஆமா. ஊட்டி, அங்க இருக்கிற மலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய மலைகள். அதனாலதான் வந்து ம். பாத்தீங்கன்னா மைனிங் பண்றதுக்கு வந்து நெய்வேலி அங்கெல்லாம் வந்து மைன் பண்றாங்க. ஆனா ம், ம். ஹிமாலயஸ்ல வந்து பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து புதிய மலை. ஓகே, ம். அது ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா, அது ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து என்ன ஆச்சுன்னா ஏசியா கண்டத்துக்கு வந்து இடிச்சு அது உருவான ஒரு மலையா இருக்கு சொல்லி உருவான மலை. புது மலை சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ம். ஓகே. சோ என்னதுன்னா கீழே வந்து அந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி இருக்கு, டைட். இந்த அப்பர் லேயர்ல வந்து பிளேட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. டைட்டான பிளேட்ஸ் வந்து அதெல்லாம் கிராஷ் ஆகும் போது தான் ஒரு ஒரு காண்டினென்ட் கண்டங்கள் வந்து மாறிட்டே இருக்கு, ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? உருவாயிருக்கு. ம். அதனாலதான் ஹிமாலயா வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை எத்தனை சென்டிமீட்டர் வளருதுன்னா, ஆஹ், Himalaya grows an average of 0.5 to 1 centimeter per year. 12 ம். வளர்ந்துட்டு இருக்கு, கொஞ்சமா இன்க்ரீஸ் கொஞ்சம் ஆகுது. இன்க்ரீஸ் ஆயிட்டே ஓகே, இருக்கு. இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, ஏன்னா இந்த கீழே இருந்து தள்ளிட்டு இருக்கு. ம், ம், ம். சோ இது வந்து மனுஷனால உண்டானதா பாத்தீங்கன்னா கிடையாது, இது அதோட இயற்கையிலேயே வந்து அது செய்யறது. சரி. அந்த ஓகே. மாதிரி நடக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா 2004 வந்து சுனாமிஸ் வந்துச்சு. சுனாமி. ம். ஓகே, சுனாமில வந்து அந்த இது வந்ததுனால அலை பயங்கர பெரிய அலை வந்துச்சு. சுமத்ரா தீவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் செத்து போனாங்க, ஆமா. சென்னையில நிறைய பேர் செத்து போனாங்க, ஈவன் கடலூர்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, வேளாங்கண்ணில இறந்து போயிட்டாங்க சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ம். தீமையா தீமை இல்லையா? தீமை தான். மக்கள் இறந்துடுறாங்க. அதனால ஆமா. அதுவும் யாருன்னா கிறிஸ்தவர்கள். அதுவும் ம். காலையில எக்ஸசைஸ் பண்ண போனவங்க சில பேர் வந்து பீச்சுக்கு போனவங்க. ஓகே, எக்ஸசைஸ் போறோம். பண்ண ம். போனவங்க. ம். ஓகே, அதிகாலையில. ஓகே, 6 மணிக்கு. அது போல அதுவும் கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள் 26. ஓகே, 26. ம். வேளாங்கண்ணில அங்க இருந்தவங்க. சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு. நோய்கள் ம். நோய்கள் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த காலரா, டைஃபாய்டு, ஓகே, கேன்சரு, ம். ஓகே, அது மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அது பேரே தெரியாது, என்ன நோய் ம். சொல்லி எதுலயும் ஆமா. இறந்து போயிட்டாலும் சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப ஆமா. என்ன பண்றாங்கன்னா சயின்ஸ் அறிவு பெருகிறதுனால கண்டுபிடிச்சிட்டாங்க. தாவீது காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வயசு ஆவரேஜே வந்து 70 தான் சொல்லிட்டு அந்த வயசுலயே வந்து ரொம்ப இதாயிடுவாங்க.
தாவீதே வந்து பாத்தீங்கன்னா 70 வயசுல இறந்துட்டாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ட்ரம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா 77 வயசு வரைக்கும் ஒரு உலகத்தையே ஆளுகை செய்தாரு. ஓகே. ஆமா. ஏன்னா எதனாலன்னா மெடிசன்னால. ஓகேவா? ஆனா இந்த நோய்கள் வந்து எப்படி வந்துச்சு? அதுவும் இயற்கை தானே. ஒரு ஒரு குரங்குல இருந்து வந்திருக்கு, மாறுச்சு. ஒரு இதுல இருந்து கிருமி மூலமா, பாக்டீரியா, வைரஸ், ஓகே, கோல்ட் எல்லாமே அப்படிதான் வருது சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட தீமைகள் இருக்கு. என்னதுன்னா அது மட்டும் இல்லாம மனுஷனே உண்டாக்குன டெரரிசம். ஓகே. அப்பாவி ஜனங்களை சாவடிக்கிறாங்க, குழந்தைங்களை சாவடிக்கிறாங்க. ஸோ இதுல எல்லாரும் பாதிக்கப்படுறது மோஸ்டா யார் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி இயற்கை சீற்றத்துல? இப்போ உங்களை மாதிரி அப்பாவி மக்கள் தான். இப்ப நம்மள மாதிரி ஆட்கள்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிட்டோம். ஓகேவா? ஆனா யாரு தப்பிக்கிறது கஷ்டம்? குழந்தைங்க. ஆமா, அதை பத்தி ஒரு நாலேஜ் இல்லாதவங்க, அது தெரியாதவங்க மாட்டிக்குவாங்க. தெரியாதவங்க இல்ல ஓட முடியாதவங்க. இப்ப சுனாமி வந்துச்சுன்னா யார் ஓட முடியும்? நம்மள மாதிரி ஆளுங்க ஓடிடுவாங்க. வயசானவங்க, இல்லைன்னா வந்து குழந்தைங்க, இல்லைன்னா பிரெக்னன்ட் உமன்ஸ், அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? ஓட முடியாது. அவங்களே இறந்து போயிட்டாங்க. ஓகே. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கடவுள், உங்க கடவுள் வந்து நீங்க நம்புற கடவுள் வந்து நீதி, நியாயம், அன்புள்ள கடவுள். ஏன் வந்து அப்பாவி ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க? இங்க நீங்க சொன்னீங்க கரப்ஷன் சொல்லிட்டு. கரப்ஷன் சொல்லும் போது யார் கரப்ட் பண்றா? மனுஷன் தான். தப்பு செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா செழிச்சிருக்கான். ஓகே, அவன் நல்லா பெரிய வீட்டுல இருக்கிறான், அவனுக்கு நல்லா எல்லாமே கிடைக்குது. ஓகே, கார் 4 கார் வச்சுக்கிறான், பெரிய ஏக்கர் கணக்குல வந்து இடம் வாங்கி போட்டு ஆந்தோப்பு வச்சுக்கிறான், எது வேணா வச்சுக்கிறான். ஓகேவா? அவனுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா கிடைக்காத கஷ்டப்படுற மக்கள் யாரு? தெரியாதவங்க தான். அதை பத்தி நாலேஜ் இல்லாதவங்க, ஏமாந்து போறவங்க, அப்படி இருக்கிறது இழந்துடுறாங்க. கஷ்டப்படுற மக்கள் பொதுவான மக்கள் தான், பொதுமக்கள் தான். நார்மலா இறக்குறாங்க சொல்லுவாங்க. ஓகே, கஷ்டப்படுறாங்க சொல்லுவாங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த உலகத்துல வந்து அநீதி இருக்குன்னு சொல்லி தெரியுது. ஓகே, இதுதான் சாலமோன் சொல்றாரு. வேணா படிக்கலாம். சரி, பத்தாம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் படிக்கிறேன். நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு, அது அதிபதியினிடத்தில் தோன்றும் தப்பிதமே. மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். 5ல இருந்து 7 வரைக்கும் நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, வாய்ப்பு வந்து என்ன பண்ணல, அரசனை போல இருக்கிற ஆளுக்கு கிடைக்கல. ஆனா வந்து மூடனுக்கு என்ன பண்றது, வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி. அதான் மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அடுத்து படிக்கணுமான 7வது வசனம்? இல்ல இன்னொன்னு இதை படிங்க. 4வது வசனம், 4வது அதிகாரம், பிரசங்கி 4:1-2 படிங்க. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஒடுக்கப்பட்டவர்களை பார்த்தேன், கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. சாலமோன் இதை எப்ப எழுதினாரு? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு 1000 வருஷம் முன்னாடி. ஆமா. ஓகே, சுமார் 3000 வருஷம் முன்னாடி. அப்போ 3000 வருஷமா உலகத்துல இதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, என்னதுன்னா தீமை பெருகி இருக்கு, அவங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் வரல, ஆள் இல்ல, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே, அது பைபிள்லயே தான் இருக்கு. ஈவன் சாலமன் ஞானவானே என்ன பண்றாரு, அவரே அதான் சொல்றாரு, அவரே எழுதிருக்காரு. ஓகே, முன்னாடியும் பாத்தீங்கன்னா அதான் போட்டிருக்காங்க.
மூடன் தான் வந்து ஆட்சியில இருக்காங்க. ஞானவானும் என்ன பண்றான், கீழே ஒரு கீழே ரோட்ல தான் வந்து இருக்காங்க. கிடக்குறான், கீழே கிடக்குறான் சொல்றான். ஓகேவா? ம். சோ அதனாலதான் இப்போ இப்போ ஆளுகையில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க, தப்பு பண்றாங்க. ம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆஹ் ஒரு ஆஹ் அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்குது வச்சுக்கோங்க. ம். இப்ப ம். நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து அந்த ஈரானுடைய அதிபர், சுப்ரீம் லீடர், ம். அவர் வந்து கோவப்பட்டார் ம். ஒரு நாட்டு மேல. ஓகே, அதுக்காக ஒரு அம்மா அப்பா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, சின்ன குழந்தைகளுக்கு. ஓகே, பாசமா ம். வளர்க்குறாங்க, எல்லாமே கொடுத்து வளர்க்குறாங்க. ஓகே, அதுக்கு ஒரு 20 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு, ம். ஒரு ம். பையன் 20 வயசு ஆகுது. அவங்க நாட்டுல வந்து கட்டாயமா நீ வந்து யுத்தத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. ம். அந்த யுத்தம் வந்த காரணம் என்னதுன்னா வந்து அந்த அதிபருக்கு வந்து ஒருத்தர் மேல கோவம் வந்துச்சு. ம். ஒரு நாட்டு மேல கோவம் வந்துச்சு. அவன் செஞ்சு அவன் வந்து இருந்த ஒரு அவன் கூட பேசும்போது ஒரு கோவம் வந்து சண்டை வந்துச்சு. ஓகே, அப்ப அவனுடைய கோவம் என்ன பண்ணுது, அப்பாவியான இந்த இந்த குழந்தைய பையனையும் அவனையும் பாதிக்குது. ம். பாதிக்குது. ஓகே, அப்ப யார் செஞ்ச தப்பு இது? அந்த லீடர், அந்த தலைவர். அந்த லேடி கேட்டா வந்து நான் நாட்டுக்காக சண்டை போட சொல்லுவாங்க. ஆனா நாட்டுக்காக சண்டை போட்டா அவன் இந்த பையன் போறான், இல்ல அந்த அவன் கோவம். ஒருத்தருடைய ஆஹ், பகை. ஓகே, அத அத வந்து சரி பண்றதுக்காக இவன் வந்து சண்டைக்கு போறான். யாருன்னு முன்னு பின்னு தெரியாத, ம். அவன் அவன் நல்லவனா கெட்டவனா, எதிர்க்க சண்டை போடுறவன் வந்து எப்படி இருப்பான்னு சொல்லி தெரியாம என்ன பண்றாங்க, சண்டைக்கு போறான். தெரியாது. ஆமா. ஓகே, இப்படிதான் உலகம் ஓடிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த உலகம். ம். ஓகே, அப்போ இதெல்லாம் என்னது, தீமை தானே. ஆமா. யுத்தங்களா இருக்கட்டும், எல்லாமே. ம். இதுல யார் பாதிக்கப்படுறாங்க? ஈவன் மிலிட்டரியில போய் சண்டை போடுறவங்க கூட யாரு? அப்பாவி ஜனங்கள் தான், அப்பாவி தான். பிரயோஜனம் தான். ஆமா. ஓகே, யார் ஒருத்தன் செய்யற தப்புக்காக, அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ம். ம். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம தேவன் வந்து நீதி, நியாயம், அன்புள்ள தேவன் சொல்லும்போது ம். ஏன் இந்த தீமையெல்லாம் தடுக்கல? ம். ஒரு கேள்வி இருக்கா? ஆமா. ஓகே, சரி, இதே வந்து வச்சுக்கோங்க, ஒரு கேள்வியா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேவா? இது நல்லா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? இதான் கேட்பாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட பேசும்போது. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்னதுன்னா, அப்போஸ்தலர் 4:12 எடுங்க. அவராலே படிக்கிறானே. படிங்க படிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இதுக்கு அர்த்தம் என்னது? அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றது. கரெக்ட். ஏன்னா 11ஆம் வசனத்துல எழுதப்பட்டது இயேசு. ஆமா. ஆமா. ஓகேவா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் வேற ஒரு நாமம், வேற ஒரு ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு கிடையாது. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. ஓகேவா? கிடையாது. இப்ப கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்ட பிறகுதான் அவரை பத்தி மக்களுக்கு தெரியும். ஆமா. கரெக்டா? ஆமா. இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு? இல்ல, ரட்சிப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. ரட்சிப்பு இல்லாத மாதிரிதான் இருக்கு. ஓகேவா? ஆமா. அவங்க எல்லாம் அத்தனை கோடி மக்கள் வந்திருக்காங்க முன்னாடி, இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. அவங்க எல்லாம் எப்படி ரட்சிப்பு? அது பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, ஆமா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து ஏத்துக்கொண்ட மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? வேர்ல்டுல பார்த்தா பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஓகே, ஒட்டுமொத்தமா நம்ம கிறிஸ்டின் பார்க்கலாம். டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா 830 கோடி மக்கள். 830 கோடி. ஆமா. 830 கோடி மக்கள் இருக்காங்க. ஓகேவா? ஒட்டுமொத்தமா அதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, கிறிஸ்டியன்ஸ், ஒன்லி கிறிஸ்டியன்ஸ் சொல்லி போட்டோம்னா 2 அதான் 230ல இருந்து 240. ஓகே, இப்ப வந்து 8.830ல 230 போயிடுச்சுன்னா எவ்வளவு இருக்கு? 600 கோடி. 600 கோடி. ஓகே, அப்போ 600 கோடி மக்கள், 600 கோடி மக்கள் யாருன்னா தெரியல, கடவுளே தெரியல. இயேசு கிறிஸ்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல. அவங்க எல்லாம் எங்க போறாங்க? நரகத்துக்கு. நரகத்துக்கு. ஓகே, அவங்க எல்லாரும் நரகத்துக்கு போறாங்க. ஓகே,
இயேசு கிறிஸ்து வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம். இந்நேரத்துக்குள்ள இந்தியா ஒட்டுமொத்த உலகம் என்ன இருக்கணும்? ஆண்டவர் அறிஞ்சிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆனா இப்ப போக போக என்ன ஆகுது? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிறிஸ்தவர்களா இருந்தாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதமா நாடா என்ன ஆகுது? குறைஞ்சு எல்லா ஆமா, நாடா முன்னாடில ஆயிட்டு 4% மேல இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும். இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டே இருந்தா 2 பாயிண்ட் சம்திங் தான் இருக்குது. குறைஞ்சிட்டே தான் இருக்குது. குறைஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யூரோப், ஜெர்மனி எல்லாம் பாத்தீங்கன்னா சோ இது வந்து ஜெர்மன் ஆலயம் வந்து கிளப் ஆயிடுச்சு. ஆமா. பார்ட்டி பண்ற கிளப். ம். சோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் என்னாச்சுன்னா ஃபுல்லா இப்போ வந்து கிளப்பா மாறிடுச்சு. கிளப், ஜெர்மனி, மால். யூரோப்பு, மாலு, ஓகே, அதான் டிஃப்ரெண்டா ஓகே, லைப்ரரி அந்த மாதிரி மாத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஏன்னா மக்களே வர இங்கிலாந்துலயும் கேள்விப்பட்டேன். ஆமா, இங்கிலாந்துலயும் கேள்விப்பட்டேன். நிறைய முஸ்லிம்ஸ்குரிய மசூதியா கூட மாத்துறதுக்கு கொடுத்துட்டாங்க. கரெக்ட். சோ அப்போ என்ன நடக்குது உலகத்துல? தேவன் உடைய சித்தம் என்னது? ஃபர்ஸ்ட் தேவனுடைய எல்லாருமே சித்தம் வந்து கொஞ்சம் பேர் மட்டும் தான் வந்து காப்பாற்றப்படணுமா? கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் பேர் எல்லாருமே மட்டும் தான். எல்லாருமே தேவனை அறிவிக்கிறது அவர் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமா. படிக்கலாம் வேணா. 1 தீமோத்தேயு ஐயோ, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். இது 3ல இருந்தே படிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஓகே, சரி. இப்ப நீங்க வந்து ஒரு ஏம் வைக்கிறீங்க. ஓகே, நான் வந்து இந்த மாதிரி இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சிடணும், கரெக்டா முடிச்சுட்டு நான் வந்து ஒரு பாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஓகேவா? அது நீங்க வந்து உங்களோட சித்தம் தானே அது? இல்ல, எனக்கு தெரிஞ்சு என்னோட plan. ஆமா, நீங்க முடிவு எடுத்தது. ஓகேவா? ஆமா ஆமா. ஓகே, இப்போ என்னதுன்னா அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? முயற்சி எடுப்பீங்க, ட்ரை பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. ஆமா. எல்லாம் சில இடத்துல கஷ்டமா இருக்கும். ஓகே, ஆனா ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, அட்லீஸ்ட் வந்து 70% வருவீங்க. இப்போ கடவுள் நம்மள காட்டிலும் பெரியவர் தானே? ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் எல்லாம் சொல்லும் போது யாரு? எல்லாருமே, இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே தான், மனுஷங்க எல்லாருமே. இந்த மனுஷங்க எல்லாருமே தான். ஓகே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுது. ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது என்ன சொல்றாரு? லூக் 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும். அப்ப எல்லாருக்கும் தான் அது. ஓகே, அப்போ சால்வேஷன், ரட்சிப்பும் வந்து என்ன வருதான்? அவர் எல்லாருமே ரட்சிக்கப்படுவோம்னு நினைக்கிறாரு. ஓகே, எல்லாரும் காப்பாற்றப்படணும். ஓகே, சொல்லிதான் நினைக்கிறேன். இப்போ 2000 வருஷம் ஆச்சு. இப்ப ஒட்டுமொத்தமா 230 கோடி மக்கள் தான் காப்பாற்றப்படுறாங்க. 600 கோடி மக்கள் கைவிடப்படுறாங்க. சரி, அந்த 230 பேர் கூட நீங்க வச்சுக்கோங்க. அதுல கூட யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் காப்பாற்றப்படுறாங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 21-23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பதில்லை. கிறிஸ்தவர்கள். ஆமா, ஹிந்து கூட மாட்டான், முஸ்லீம் கூட மாட்டான். தெரிஞ்சவங்க முகமது கூடுவாங்க, அல்லாஹ் கூடுவாங்க. இல்லைன்னா வந்து சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா வேற ஒருத்தர் கடவுள் கூப்பிட்டு இருப்பாங்க. ஓகேவா? கிறிஸ்டியன் என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தாவே சொல்லி கடவுளை கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்க. ஆனா என்ன நடக்குது? அப்படி படிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது ம். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவங்களுக்கு சொல்லுவேன். ஒரு காலம் கிறிஸ்து உங்களை அறியவில்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் ரட்சிப்பில்லை சொல்லுவது, அப்ப இயேசுக்கே தெரியலனா இவங்க, அப்ப இவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்ல படல. படல. இவங்க என்ன சொல்றாரு? அக்கிரம சிந்தக்காரர், அக்கிரமம் பாத்தீங்கன்னா ஈவில் டூவர்ஸ். ஓகே, அப்ப உண்மையா இவங்க யாரு? இவங்க கிறிஸ்துவ பேர் வச்சுக்கிட்டு ஆனா அக்கிரமம். அப்போ ஒட்டுமொத்த 230 கோடியிலயும் உண்மையுள்ள மக்களா பாத்தீங்கன்னா 30 கோடி வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணா அவ்வளவுதான், அதுக்கு கம்மியா தான் வரும் போல. அதோட கம்மியா தான் வரும். ஓகேவா? ஆமா. வச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ 800 கோடி மக்கள் எங்க போறாங்க? நரகத்துக்கு தான் போறாங்க. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க டைம்ல உயிரோட இருக்க மக்கள் நம்ம பாத்துட்டு இருக்கோம். இதே இறந்த மக்கள் 2000 வருஷமா இறந்துருக்காங்களா, அவங்க எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு பேரும் இருக்காங்க. ஆமா. கடவுளை அந்த உண்மையான மக்களா இருக்கிறவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, சிறுமந்தை. ஓகே, அப்போ எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கும்போது இருக்கிறாரு. என்னப்பா அவரோட சித்தத்தையே அவரால் செய்ய முடியல சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. நியாயமான கேள்வி தானே? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்களும் இன்னொருத்தரும் வந்து ஆர்ம் ரெஸ்லிங் பண்றீங்க. அதுல ஒருத்தர் வந்து எதிர்க்க இருக்கிறவர் வந்து பயங்கரமா தள்ளி இது பண்றாரு. அந்த மாதிரி இப்போ தேவன் இருக்காரு, ஆப்போசிட்ல சாத்தான் இருக்கான். கரெக்டா? யார் இதுல வெற்றி பெறா? இந்த கணக்குப்படி பார்த்தா சாத்தான் தான் அதிகமா, அவங்க சைடு தான் கூட்டம் அதிகமா இருக்கு. அப்போ சாத்தான் தான் வந்து உண்மையிலேயே வந்து தேவனை காட்டுல பெரியவனா இருக்கான்ல. ஆனா இறுதியை ஏத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுது. அது இல்ல அப்படி கிடையாது சொல்லிட்டு. ஆனா வந்து இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம கேட்டு ஆராயும் போது என்ன தெரியுது? சாத்தான் தான் வந்து பலசாலிங்கிற மாதிரி தெரியுது. பலசாலி மாதிரி தான் தெரியுது. ஓகே, இந்த கேள்விதான் ஏத்திஸ்ட் வைக்கிறாங்க. இதை கேட்கும் போது உங்களுக்கு பதில் என்ன? இதை எப்படி நீங்க வந்து கரெக்டான பதில்ல சொல்லுவீங்க, புரிய வைப்பீங்க அவனுக்கு? உங்க வசனத்தை தான் காமிக்கிறான், இதுதான் ரியாலிட்டி நடக்குது. ஓகே, உலகத்துல ஏன் வந்து கடவுளால ஃபர்ஸ்ட் உங்களையே காப்பாற்ற முடியல? இல்ல அவர் சொன்ன வாக்கு என்னது? எல்லாரையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்லி வாக்கு, அது ஏன் காப்பாற்ற முடியல அவரால? இல்ல நான் தான் சொல்லிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நன்மை தீமை இருக்கு, நான் சூஸ் பண்றதுனாலதான் எனக்கு தவறானது நடக்குதா, இல்ல நான் தான் நரகத்தை சூஸ் பண்ணிடுறேன்னா? நரகத்தை சூஸ் பண்றது நீங்க சொல்லலாம். ஆனா இங்க என்ன சொல்ற, கடவுள் என்ன சொல்றாரு? அவரோட ரட்சிக்கப்படுகிறது தேவன் சித்தம். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன வந்து பிரியாணி வாங்கி தரணும்னு சொல்லி நினைக்கிறீங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு. நீங்க வாங்கிட்டு வருவீங்களா மாட்டீங்களா? வாங்கிட்டு வந்துருவேன். வாங்கிட்டு வந்துருவீங்க. அப்ப அதே மாதிரிதான் இங்க நடக்குது. அவர் சித்தம் எல்லாரும் காப்பாத்தப்படணும் சொல்றது. அது ஏன் நடக்கல? இதுதான் உங்க கேள்வி. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா குழம்பு வந்து என்னடா நம்பிக்கை இது, என்னடா இது? அப்ப நம்ம உலகத்துல வந்து தீமை தான் அதிகமா பெருகுது. அப்போ பைபிள்ல சொல்லபடி கிறிஸ்து சொல்றாருல, இந்த உலகத்தின் அதிபதியாகி பிசாசானவன், அவன் தான் வந்து அதிபதியா இருக்கிறான். அப்போ அவன் தான் பயங்கர வல்லமையில இருக்க கடவுள் காட்டலும் சொல்ற மாதிரி தான் நமக்கு தெரியும் இருக்கு இல்ல. எந்த கிறிஸ்தவர்கிட்ட கேட்டாலும் வந்து இதுக்கு பதில் கிடையாது, சொல்ல மாட்டாங்க, தெரியாது. மோஸ்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இந்த கேள்வி எல்லாம் கேட்காத, நீ ஒழுங்கா பைபிள் படிச்சு கடவுள் கீழ்படிஞ்சனா நீங்க உலகத்துல வந்து என்ன ஆசீர்வாதம் கொடுக்கணுமோ தேவன் கொடுப்பாரு, கடவுள் கொடுப்பாரு. இந்த கேள்வி எல்லாம் கேட்காத சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பசங்களே என்ன பண்றாங்க, நம்மளோட பசங்களே வளரும் போது இந்த கேள்வி எல்லாம் அவங்களே கேட்பாங்க. சில பேர், அம்மா எனக்கு இந்த மாதிரி கேட்கறாங்க, அப்பா இந்த மாதிரி கேட்கறாங்க சொல்லும் போது இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது, அமைதியாரு சொல்லி நம்மளுக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுவோம், பசங்களை அமைதியா இவனதான் காம் பண்ணுவோம். ஆமா, பதில் இல்ல. அப்ப நம்ம வந்து விசுவாசத்துல இருந்தாலும் கடவுள் இருக்காரு அவர் நம்பணும் சொல்லி இருந்தாலும் பசங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்க விட்டுருவாங்க. அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பா இருக்காது. அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ல இருந்தோம்னா, புரிதல் இருந்தோம்னா, பசங்க கேட்கும் போது அதுக்கான தெளிவான பதில் சொன்னா அப்ப அவங்களுக்கு என்ன புரியும்?
இல்ல இந்த கடவுள் இல்ல, எப்பேற்பட்ட இவன் சொல்றதுதான் கரெக்ட். புயல் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மழை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பூமி அடிச்சு வந்தாலும் சரி, அவன் அசைய மாட்டான். அவன் ஏன்னா கட்பாறையின் மேல் கட்டப்பட்டவனா இருப்பான். கட்டப்பட்டவன். ஓகே, இதான் டிஃபரன்ஸ், புரிதல் சொல்றது. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் என்னதுன்னா, உலகத்துல இதான் சிச்சுவேஷன். ஆனா என்ன நடக்குதுன்னா, நம்ம தேவனுடைய சித்தத்தை வந்து தப்பா புரிஞ்சிருக்கிறோம். தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தேவனுடைய பிளான் என்னது, தேவனுடைய திட்டம் என்னது, என்ன திட்டம் செஞ்சிட்டு இருக்காரு, அதை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் நம்மளுக்கு வந்து இந்த புரிதல் இல்லை. இந்த புரிதல் வந்து பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபைக்கு வந்து இருந்தது. அதனால இந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சுன்னா அவங்களால ஈஸியா வந்து டேக்கிள் பண்ண முடியும், ஈஸியா சொல்ல முடியும், இதான் ரீசன் சொல்லி. ஓகே, அதனாலதான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஆதி திருச்சபையோடைய போதனை என்னன்னு சொல்லி பார்த்து அதுக்கு போக வேண்டியது. ஓகே, அதுதான் இந்த இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? இப்ப என்ன விஷயம்னா, இதுக்கான பதில வந்து நம்ம ஸ்டெப்பா பார்க்க போறோம். எதுலன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேதாகமத்தை நம்பலாமா சொல்லி பார்த்துட்ட பிறகு, அந்த டாபிக் பார்த்த பிறகு செகண்ட் லெசன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏன் எப்படி இந்த தீமை வந்துச்சு, எப்படி இந்த உலகத்துல வந்து தேவன் வந்து ஒரு காப்பாத்துற விஷயத்த பண்றாரு, அது யார் யாருக்கு எந்தெந்த டைம்ல நடக்குது சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் கிளாஸ்ல இந்த இன்ட்ரோடக்ஷன்ல வச்ச கேள்விக்கான பதில வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, இத வேணா ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி எழுதிக்கோங்க. நீங்க சின்ன ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. நம்ம பார்த்த ஸ்டார்டிங்ல வந்து உலகத்துல தீமை நடக்குது, எல்லா மக்களும் ரசிக்கப்படணும் சொல்றது கடவுளை சுத்தமா இருந்ததுன்னா, ஏன் 800 கோடி மக்கள் கிட்ட, இப்ப 830 இருந்தாங்கன்னா 800 கோடி மக்கள் கிட்ட நரகத்துக்கு போறாங்க, அவங்களை காப்பாத்துறாரா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் ரட்சிப்பு இல்லை சொல்லி பார்க்கும்போது நாளாவ நிறைய பேர் கடவுளை விட்டு விலகிதான் போறாங்க. அப்புறம் எப்படி அவங்க தேவனுடைய சித்தம் என்னது, எல்லாரும் ரட்சிக்கப்பட சொல்லி அந்த வார்த்தை நிறைவேறும். இப்ப நம்ம பார்த்த क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு புரியுதுல? கண்டிப்பா புரியுதுண்ணே. ஆமா ஆமா. இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா முன்னாடி? கண்டிப்பா ரொம்ப யோசிச்சிருக்கேன். இந்த நீங்க இந்த 192 சொல்லும் போது யோசிச்சிருக்கேன். எல்லாரும் ரசிக்கப்படணுங்கும் போச்சுலே அந்த அப்போஸ்தலரை வச்சு எல்லாருமே ரசிச்சிருக்கலாமே, ரசிச்சு எல்லாம் அந்த வேலை முடிஞ்சிருக்கலாமே, ஏன் இன்னும் முடியாம இருக்கு? இந்த பர்சன்டேஜ் கணக்கு பார்க்கும்போது நான் பார்த்தேன் 4% மேல இருந்தது. நான் பார்க்கும்போது சர்ச் பண்ணி பார்க்கும்போது இப்போ 2க்கும் கம்மியா இருக்கும்போது ஏன் அப்ப குறைஞ்சிட்டே தான் வருது? அப்ப ஆண்டவருடைய பிளான் சிலர் ஆண்டவர் ஏன் இன்னும் செய்யல, இல்ல செய்யாம இருக்கிறாரா, இல்ல வேற பிளான் இருக்கா, இல்ல ஒரு நான் தான் சரியா புரிஞ்சுக்கலையா, இன்னும் டீப்பா பார்க்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதான் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்றதுதான் இந்த இது. சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் நம்ம பார்க்கலாம் ஒண்ணு. ஓகே, ஓகேண்ணே. ஓகே, சோ இன்னொன்னு ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஆடு கிடையாது, இல்லைன்னா ஒரு மிருகம் கிடையாது. ஆடு மிருகம்லாம் என்ன பண்ணணும்னா ஒண்ணு செய்யறதை பத்தி அது என்ன பண்ணும், பின்னாடி ஃபாலோ பண்ணும். நம்ம வந்து சிந்திக்கிற ஜீவராசிகள், மனுஷர்கள். ஓகே, சிந்திக்கிற அதுக்கெல்லாம் வந்து 5 அறிவு தான் இருக்கு. நம்மளுக்கு என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு பிரைன் சொல்றதா. ஏன்னா கண்ணு, மூக்கு, வாய், டேஸ்ட், காது கேட்கறது எல்லாமே அதுக்கும் இருக்கு, நம்மளுக்கும் இருக்கு. எது மட்டும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சிந்திக்கிறது, யோசிக்கிறது. ஓகே, அந்த மாதிரி தாட் வந்து அது கிடையாது. அது நார்மலா அது என்ன பண்ணணும், இப்ப எனக்கு பசிக்குதுன்னா அது ஒரு இதை போய் அடிச்சு சாப்பிடும், இல்லைன்னா புல்ல போய் சாப்பிடும். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம் அப்போ, அதுக்கான திட்டம் பண்றோம். ஓகே, சம்பாதிக்கணும், குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணணும் சொல்ற ஒரு திட்டம் இருக்கு. ஒண்ணு புதுசா நீங்க உருவாக்கணும், படிக்கணும் சொல்ற இந்த இதெல்லாம் நம்ம மனுஷங்கிட்ட தான் இருக்கு. மனுஷன் தான் என்ன பண்ணிருக்கான், ஏகப்பட்டதை உருவாக்கி இருக்கான். ஓகே, எந்த மிருகமும் வந்து ஒரு பென்சில் கூட உருவாக்கல.
ஆமா. இந்த கிரியேட்டிவிட்டி யார்கிட்ட இருக்குன்னா மனுஷங்கிட்ட தான் இருக்கு. தெய்வ சாயல் சொல்லுது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம கிளாஸ் வரும்போது. ஆனா இங்க புரிஞ்ச வேண்டியது என்னன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் தெய்வம் நினைக்கிறாருன்னா, நம்ம சிந்திக்கிற மனுஷர்களா மாறணும். ஓகே. எதுக்காக கொடுத்துருக்காரு காடு? மூளைய சிந்திக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு. இப்போ அப்ப அப்படிப்பட்ட மனுஷங்களா தான் நம்ம இருக்கணுமோ. ஏன்னா எக்ஸாம்பிள் பைபிள்ல கூட நம்ம பார்க்கலாம். நீங்கன்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 10-11. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சிலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளா இருந்தார்கள். என்ன பண்ணாங்களா இவங்க உடனே ஏத்துக்கலையா சொன்னத? தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தாங்க, வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்த்தார்கள். அவங்க அந்த தாட். அதனாலதான் இவங்க என்ன ஆனாங்களா? நற்குணசாலி. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நோபல். நோபல்னா என்னதுன்னா நோபல் பிரைஸ் அந்த மாதிரி பயங்கரமான ஒரு இது. ஓகேவா? இன்னும் வந்து பயங்கரமா ஆனாங்களாம். ஓகே. சோ அப்ப முக்கியமானது என்னதுன்னா சிந்தனை, அந்த யோசனையில வந்து அதான் தியானிக்கிறது சொல்லி பார்க்கிறோம். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் அவனா நம்ம கண்டிப்பா நம்ம மூளையை யூஸ் பண்ணணும், சிந்திக்கிறவங்களா இருக்கணும் சொல்றதுதான் இங்க பாயிண்ட். ஓகேவா? சோ அந்த வகையில நம்ம இந்த இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம பதில் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல மோஸ்டா என்ன விஷயம்னா வந்து நிறைய பேர் தேவ திட்டத்தை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. தேவனுடைய சித்தத்தை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. அது ஏற்ற காலத்துல வந்து அது எல்லாமே எப்படி நடக்குது சொல்றதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல இந்த லெசன் 2ல நம்ம பார்க்க போறோம். சோ இதான் இன்ட்ரோடக்ஷன் பதில் வந்து லெசன் 2ல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நான் ஏன் வேதாகமத்தை நம்ப வேண்டும் சொல்ற ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் டாபிக், அந்த 2 டாபிக் மட்டும் பார்க்கலாம். சோ இப்போ டாபிக் என்னதுன்னா அந்த இதுலயே லெசன் 1லயே வேதாகமத்தை நம்பலாமா? வை தி ஹோலி பைபிள். சோ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஓகே, மத புத்தகங்கள், குரான், பகவத்கீதா, ரிக்வேதங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ஊர் இந்திய நாட்டோட மதம், இந்திய நாட்டோட வேதங்கள். ஓகே, புராணங்கள். ஓகேவா? ராமாயணம், மகாபாரதம் அதெல்லாம். ஓகே, இப்போ இந்தியா வின் ஆயிடுச்சுன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? இல்லைன்னா வந்து இங்கிலாந்து வின் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவீங்களா? இந்தியா வின் ஆச்சுன்னா அப்போ மோஸ்டா வந்து ஏன் இந்து மக்களுக்கு வந்து அவ்வளவு வெறி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அவங்களோட மதம், இந்திய நாட்டோட. ஓகே, நீன இந்தியன், நம்மள இந்தியன், நீ ஏன் வந்து மற்ற அமெரிக்கா கடவுள் இல்லைன்னா இங்கிலாந்து கடவுளை வந்து நீ வணங்கிட்டு இருக்க சொல்லி கேட்கிறான். அது நியாயமான கேள்வி தானே? கரெக்டா? ஆமா, நியாயமான கேள்வி தான். ஓகே, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நல்லதுதான், கரெக்ட் தான்ப்பா. அதுதான் நான் என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறேன் எது உண்மை சொல்லிட்டு. ஓகே, அந்த வகையில தான் நம்ம ஒண்ணு செக் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணுமா, அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கணுமா. ஓகே, வேணா படிக்கலாம். 1 பேதுரு 3:15. கர்த்தராகிய தேவனே, உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். என்ன சொல்றாரு? நம்மகிட்ட என்னிட்ட இருக்கிற நம்பிக்கை குறித்து கேட்கிறவங்கிட்ட சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பொழுதும் உத்தரவு சொல்ல ஆயத்தமா இருக்கும், ரெடியா இருக்கும். ஓகே, இப்போ அவங்க வந்து என்ன அவங்க நம்பிக்கையை குறிச்சு எப்படி கேட்பாங்கன்னா, சில பேர் வந்து நம்மள மாதிரி நார்மலா கேட்பாங்க. என்னன்னா, எப்படி பிரதர் நீங்க கிறிஸ்டியனா, நீங்க எதனால நீங்க இது பண்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு ஹிந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சில பேர் பெருசு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமா பேசுவான். ஓகேவா? அடிக்கிற அளவுக்கு வந்து பேசிட்டு இன்னும் வந்து எவ்வளவு பெருசு சொல்லி கேட்பான்.
எப்படி வேணா அவங்க கேட்கற கொஸ்டின் வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, ஆனா நம்மளோட வேலை என்னது? ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்டு. என்ன போட்டிருக்கு 15ல? நீங்க என்ன படிச்சீங்க? விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. எப்பொழுதும் இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். யா, ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்டு. டைம் வந்து எப்போ வரும் சொல்லி தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் தான் என்னதுன்னா, நீங்க சாந்தத்தோடும் வணக்கத்தோடும். ஓகே, வணக்கத்தோடும் நீங்க ப்ரிப்பேரா இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் கத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, ப்ரிப்பேரா இருந்தேன்னா அதுக்கேற்ற பதில் எழுத முடியும். எக்ஸாம்ல வந்து ஆன்சர் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்க? டென்ஷனே இல்லாம எழுதிட்டு இருப்பாரு. ஆன்சர் தெரியலன்னா பதட்டத்திலேயே இன்னொன்னும் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். அதனால இந்த பைபிள் ஸ்டடியோட நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து இது ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கானது. ஓகேவா? எல்லாத்தையுமே பாக்குறது. சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம போலாம். என்னதுன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா, இதுல வந்து ஹார்மனி ஆஃப் த பைபிள், வேதாகமத்தின் இசைவு. வேதாகமத்தின் இசைவு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பகவத் கீதா who wrote? யார் எழுதுனது பகவத்கீதாவை? மகரிஷி இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணது இல்ல. ஆனா என்னதுன்னா ஒரு ஆள் தான் எழுதினாரு. பகவத்கீதா புத்தகத்தை எழுதினது ஒரு ஆள் தான். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் ராமாயணா, வால்மீகி. வால்மீகி சொல்றவர் தான் எழுதினாரு ராமாயணத்தை. ஓகேவா? இது ஒரு ஆள். ஓகே, திருக்குறள்ல திருவள்ளுவர். ஓகே, அதே மாதிரி குரானு முகமது நபி ஒருத்தர் தான். ஓகேவா? இந்த மாதிரி இந்த மத புத்தகங்கள், இப்போ ஜெயினிசம்ல ஒரு புக் இருக்கு, புத்திசம்ல ஒரு புக் இருக்குன்னா அதெல்லாம் எழுதுனது எல்லாம் பாத்தீங்கன்னா புத்தா, மகாவீர், அந்த மாதிரி ஒரு ஆள் தான். இப்ப பைபிள் பார்க்கலாம். how many author wrote Bible? 40 பேர். ஓகே, யோசிக்கலாம் என்ன எப்படி இது 40 பேரு? ஓகே, இப்ப மத்த மத புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் எழுதினாங்க. ஓகே, ஆனா இது 40 பேர் எழுதிருக்காங்க. இதுலயே டிஃபரன்ஸ். ஓகே, சரி, ரெண்டாவது விஷயம், வருஷம் எழுதப்பட்டது 1500 இருந்து 1600 வருஷம் எழுதப்பட்டது. எப்போ? மோசே டைம் 1000 கிமு 1500. அப்புறம் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் கொடுக்கிறார் பாத்தீங்களா, அது எப்போ? 96. அது ரெண்டு சேர்த்தா என்ன வருது? 1600 வருஷம் கிட்டத்தட்ட எழுதப்படுது. இப்ப எக்ஸாம்பிள், அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறோம். ஓகே, நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறேன், தமிழ்நாட்டுல யார் ஆட்சிக்கு வருவா சொல்லி கேக்குறேன். நீங்க குழந்தையா இருக்கும்போது, இப்போ நீங்க உங்க குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து உங்க அப்பா கிட்ட இருக்கும்போது ஒரு பேப்பர் கொடுக்குறேன். இப்போ உங்க அப்பா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து இன்னொன்று பேப்பர் கொடுக்குறேன், உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறேன். யார் ஆட்சிக்கு வருவாங்க சொன்னா நீங்க என்ன, அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க காலத்துல உள்ளவங்கள எழுதுவாங்க. இப்ப வந்து இந்த காலத்துல விஜய் எல்லாம் வந்துட்டாரு. ஓகே, ஏதாவது விஷயம் சொல்லணுமாப்பா? இல்ல இருக்காங்க பாத்துக்கிறேன். சரி, ஓகே. சோ அப்ப வந்து டைம் ஃப்ரேம் வந்து மாறி இருக்கு. இப்போ நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 30-40 வருஷத்திலேயே ஓகே, இந்த அளவு அந்த பொலிட்டிக்கல் விஷயம் வந்து மாறி இருக்கு. அப்போ 1600 வருஷத்துல எவ்வளவு மாறி இருக்கும்? ஓகே, ஒட்டுமொத்தமா ஆட்களே வேற. ஒருத்தர் என்ன பாத்தீங்கன்னா சாலமன் ராஜா. ஓகேவா?
ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேதுரு வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவரு, மீன் அவர் பிடிக்கிறவர். எழுதியிருக்காரு. ஓகே, லூக் வந்து டாக்டர், அவர் எழுதியிருக்காரு. டாக்டர். மத்தேயு டாக்ஸ் ப்ராஃபட்ஸ். கலெக்டர், அவர் எழுதியிருக்காரு. ஓகே, ம். ஆகாய் அவர் வந்து தீர்க்கதரிசி, ப்ராஃபட். தீர்க்கதரிசி. இன்னொருத்தர் வந்து ஃபிக் என்னது அத்தி பழத்தை பிறக்கிறவரு ஒருத்தர். ஆ, சோ ஆ, ஆ. ஒருத்தர் கழுதை மேய்க்கிறவரு. சோ அந்த மாதிரி ஒருத்தரும் இருக்காங்க. ஓகே, ஆடு மேய்க்கிறவர் மோசஸ். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருக்காங்க, ம், ம். கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஓகேவா, ராஜாவா இருக்காங்க. அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு யாருமே ஒரே ஆள் கிடையாது. அப்படி ஆமா. பைபிள் பாத்தீங்கன்னா இசைவா இருக்கு. அது ம். எப்படி இசைவா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆதி ஆகமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெனிசஸ் ம். 2ஆம் அதிகாரத்துல 2 இல்லைன்னா 3 அங்க என்ன நடக்குதுன்னா, ஆதாம் ஏவாள் வந்து என்ன பண்ணாங்க, நித்திய ஜீவனை வந்து இழந்துட்டாங்க. தேவன் கொடுத்த ம். அந்த ஜீவனை வந்து ஆமா. இழந்துட்டாங்க. 1ஆம் அதிகாரம் அதுல வந்து பாத்தீங்கன்னா 21. இது 17ஆம் வசனத்துல வந்து இல்ல 19ஆம் வசனம் படிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு அதுதானே? அதான் அதுதான் அதுதான். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஓகே, மண்ணா இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய்னா இப்ப எல்லாருமே இறந்து போனவொடனே என்ன பண்றாங்க, புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க, எல்லாம் தண்ணியில முழுக்குறாங்க. எப்படியோ என்ன ஆயிடுது, திரும்பி மண்ணுக்கே போயிடுது. மண்ணா மண்ணுக்கு இருக்கிற போயிடுறாங்க. மண்ணுக்கு திரும்ப. ஓகே, சொல்ற அந்த சாபம் நிறைவேறும். அப்ப மரணம் பத்தி பார்க்கணும். ஓகே, பாவத்தின் நிமித்தம் என்ன வந்துச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம் வந்து மக்கள் எல்லாருமே வந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். அதான் இங்க சொல்றாங்க. அந்த மீட்பு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல, இது ஆதி ஆகமத்துல பாக்குறோம் 3ஆம் அதிகாரத்துல. வெளிப்படுத்தல 21 நம்ம என்ன படிக்கிறோம்னா, தேவன் என்ன பண்றாராம், இந்த மரணத்தையே நீக்கிறாராம். 4ஆம் வசனம் படிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. மரணம் இல்லை. மரணம் இல்லை, எல்லாமே மாறுது சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இந்த ஒட்டுமொத்தமா எப்படி மரணம் வந்துச்சு பூமியில, ஓகே, அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக யார் வரா, மீட்பர் வராரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது எப்படி வந்து அத்தனை வருஷமா வந்து காக்கப்பட்டது, அப்புறம் எப்படி அந்த மரணத்துல இருந்து எல்லா மக்களும் காப்பாற்றப்படுறாங்க சொல்றதுதான் ஒட்டுமொத்த பைபிளுடைய கோர். ஓகே, அது எழுதுனது வேணா 40 பேரா இருக்கலாம், ஆனா எல்லாருமே வந்து யாருனால எழுதப்பட்டாங்கன்னா தேவ ஆவியினால எழுதப்பட்டாங்க. அந்த வசனம் படிச்சிடலாம். ஓகே, 40 பேர் எழுதினாலும் அவங்களாம் எப்படி எழுதினாலும் சொல்லி பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 20, 21 2 பேர் 1ஆம் அதிகாரம் 21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஓகேவா, தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், இந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே, பைபிள்ல கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே. அப்ப பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா பைபிள் 40 பேரால எழுதப்பட்டதுனாலும், ஆனா அவங்க யாருனால எழுதப்பட்டாங்களா, ஏவப்பட்டு எழுதுறாங்களா, தேவ ஆவியினால. இதுலயும் இருக்குல்ல 2 தீமோத்தேயு 3:16லயும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. கரெக்ட். ஓகே, வேத வாக்கியங்கள் சொல்றது பைபிள்ல இருக்கிறது எல்லாமே. ஓகேவா, அப்போ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், எழுதினவங்க வேற வேறதான், நான் கொடுத்தது ஆவியானவர். வேதாகமம் எழுதப்பட்டது ஒரே ஆள் தான், அது யாருன்னா கடவுள் மட்டும். ஓகே, அவர் தான் எழுதியிருக்காரு சொல்லிப்பாங்க. ஓகே, தேவன் தான் எழுதியிருக்காரு. அது ஆனா எப்படி எழுதப்பட்டதுன்னா ஒரு மனுஷங்க மூலமா என்ன பண்ணப்பட்டதுன்னா பூமியில வந்து சொல்லப்பட்டது சொல்லிப்பாங்க. அது மோசே மூலமா கொடுக்கப்பட்டது, அது யோசுவா மூலமா கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் ராஜாக்கள் தாவீது மூலமா கொடுக்கப்பட்டது, சாலமோன் மூலமா கொடுக்கப்பட்டது. அது மாதிரி ஒருத்தங்களும் ஓகேவா மூலமா தேவன் என்ன பண்றாருன்னா என்ன சொல்ல வராரோ அதை வந்து என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்காரு.
ஆனா இந்த மத புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது மனுஷங்க தான் எழுதியிருக்காங்க. அதுக்கு அடையாளமே என்னதுன்னா, இப்போ ஒரு புத்தகத்தை ஒருத்தர் எழுதுவாங்க, இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் அவங்களோட வரலாற்றை இல்லைன்னா புராணத்தை எழுதுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லினா இந்த ஹாரி பாட்டர் சொல்லி ஒரு புத்தகம் வந்துச்சு. ஓகேவா? அது எழுதுனது யாருன்னா ஒரு லேடி தான். ஓகே, அது பேப்பர் பாத்தீங்கன்னா பைபிள் காட்டுல அதிகமான பேப்பர் இருக்கு ஹாரி பாட்டர்ல. ஓகே ஓகே. இப்ப திரும்ப ரீஎடிஷன் மறுபடியும் இது பண்ண போறாங்கன்னு போட்டிருந்தாங்க. கரெக்ட். ஓகேவா? ஜே.கே. ரோலிங் சொல்லிட்டு அது வந்து how many papers in Harry Potter? 4,100 papers தான் ஓவராலா. ஓகே, அவ்வளவு எழுதிருக்காங்க. 3,400 to 4,000 papers. ஓகே ஓகே. பைபிள்லாம் அதோட கம்மி தான். 2000 குள்ளே வந்துரும். ஆமா, முடிஞ்சிடும். ஓகேவா? ஆனா ஒரு ஆள் எழுதிருக்காங்க இத ஹாரி பாட்டர். பைபிள் பாத்தீங்கன்னா 40 பேர் எழுதிருக்காங்க. அது தேவனுடைய ஆவினால் எழுதப்பட்டது. இவ்வளவு வருஷங்கள்ல இவ்வளவு புக்கு சேர்த்து எழுதிருக்காங்க. ஆனா அங்க அந்த டைம்ல அவர் ஒருத்தர் எழுதுறாருன்னா அவருடைய டைம் வந்து அந்த டியூரேஷன் ஒரு 70 வருஷம் வாழ்றாருன்னா அதுக்குள்ளதானே அவர் யோசித்து எழுதிருப்பாரு. அதுக்குள்ள வந்து தேவன் எப்ப கொடுக்குறாரோ அந்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதிருக்காங்க சொல்லி பார்க்கணும். சோ அதை என்ன பண்றாங்கன்னா ஸ்கிரைப்ஸ் சொல்றவங்க வந்து எழுதப்பட்ட விஷயத்த வந்து ஒரு 40 வருஷம் இல்ல 30 வருஷம் இல்ல 50 வருஷம் ஓகே ஒவ்வொரு ஜூபிலி அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூபிலி சொல்லி உங்களோட கலாச்சாரம் இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்றாங்கன்னா அதை ஃபுல்லா திருப்பியும் இன்னொரு ஓலைச்சுவடில் எழுதி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அது பழசாயிடும்ல, அது கிழிஞ்சிடும் சொல்றதுனால. அதே நேரத்துல நிறைய இடத்துல வந்து ஜெப கூடுகை வந்து நடந்தது. இப்ப எப்படி சர்ச் வந்து நிறைய இடத்துல இருக்குதோ, இப்போ சிஎஸ்ஐ சொல்றது வந்து நிறைய இடத்துல இருக்குதோ, அந்த மாதிரி வந்து ஜெப கூடுகை கூட்டுற இடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்தது. அதனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த லேவியர்கள்ல இருக்கிற ஸ்கிரைப்ஸ் ஓகே எழுத்தாளர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய காப்பி மேக் பண்ணாங்க. ஒரு இடத்துலயும் வந்து நிறைய காப்பி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி இதெல்லாம் வந்து வரலாற்றுல இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? சோ ஆனா ஒட்டுமொத்தமா பைபிள் பாத்தீங்கன்னா வந்து 1600 வருஷம் எழுதப்பட்டது. அது எழுதப்பட்ட ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா 40 பேரு. அது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இசைவா இருக்கு சொல்றத நம்ம பாக்குறோம். ஓகே, சோ இன்னைக்கு இதோட முடிக்கலாம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த டாபிக் பேர் என்னதுன்னா உண்மைத்துவமும் நேர்மையும் சொல்ற ஒரு டாபிக். வேதாகமம் எப்படி வந்து மத்த மதங்கள் காட்டிலும் வேதாகமம் எப்படி வந்து உண்மைத்துவமும் நேர்மையாகவும் இருக்கு சொல்லிட்டு உண்மைத்துவம் நேர்மை. ஓகேவா? இதான் அடுத்த டாபிக். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னதுன்னா, நிறைய மத புத்தகங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்வி மாதிரி தான், இந்தியா பிடிக்குமா பாகிஸ்தான் பிடிக்குமா, இல்ல இந்தியா பிடிக்குமா இங்கிலாந்து பிடிக்குமா வின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்தியா வின்னாவுன்னு சொல்லி சொல்றீங்க. இதே விஷயம் தான் ஒரு ஹிந்துக்கு வந்து இந்தியா நாட்டுல வந்து வந்த மதம் வந்து என்னதுன்னா ஹிந்து மதம், புத்திசம் இல்ல ஜெயினிசம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுல இரு, நீ ஏன் வந்து ஆங்கிலேய ஒரு மதத்துல நீ பிடிச்சிட்டு இருக்க சொல்லி கேக்குறாங்க. அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய எவிடன்ஸ் என்னதுன்னா, இந்த மத புத்தகங்கள் நீங்க வச்சிருக்க மத புத்தகங்கள் எழுதப்பட்டது பாத்தீங்கன்னா ஒரு ஆளால அவங்களுடைய புராணங்கள். இப்ப எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அதை எழுதுறாங்க. ஓகேவா? ஆனா பைபிள் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. 40 பேர் எழுதிருக்காங்க. ஓகே, அதுவும் 1600 வருஷமா எழுதிருக்காங்க. அது சேர்ந்ததுதான் பைபிள், எங்களோட பைபிள். இதே ஒரு பெரிய விஷயம் தெரியலையே உங்களுக்கு சொல்லி நீங்க கேட்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஆள் எழுதும்போது அதுல வந்து ஒரு இசை இருக்கும். ஓகே, அவங்க ஆரம்பத்துல இருந்து சொல்ல வர்றது ஹாரி பாட்டர் சொல்ற ஒரே ஆள் தான் கடைசி வரைக்கும் டிராவல் ஆகும், மாறி மாறிலாம் வராது. ஓகே, அதே மாதிரிதான் இங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தேவன் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை தான் இங்க கொண்டு வர்றாரு. ஓகே, எப்படி மரணம் வந்துச்சு உள்ள, அந்த மரணத்துல இருந்து மீட்பு வருது, அதுக்கு எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து காப்பாத்த வர்றாரு. ஓகே, நம்ம நித்திஜன் கொடுக்க சொல்லி படிக்கிறோம். சோ அந்த பேட்டர்ன் தான் நம்ம பாக்குறோம் ஃபுல்லா. ஆனா இது வந்து ஒருத்தர் எழுதல, 40 பேர் எழுதிருக்காங்க. அதுவும் 1600 வருஷமா எழுதிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா சொல்லி நீங்க வந்து சொல்லலாம். புரியுதா? இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். இதெல்லாம் தயாரா இருக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லி பாக்குறோம். சரிப்பா, சோ இன்னைக்கு இதோட முடிக்கலாம். நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ப்ரே பண்ணிடலாம். இன்னைக்கு நான் ப்ரே பண்றேன்.
மகா கிருபையும் மிகுந்த இறக்கவும் தயவும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, அன்பான தேவனே, இந்த மத்தியான வேலைக்காய் நன்றி தேவனே. தேவனே, நாங்களும் உம்முடைய நாமத்தையும் தேவனே உங்களுடைய வேதாகமத்தையும் பற்றி நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள தேவனே இந்த வாய்ப்பை தந்திருக்கிறதுக்காக நன்றி தேவனே. நாங்கள் தெளிவோடும் நாங்கள் எங்கள் சுய புத்தியின் சாரத படிக்கும் தேவனே. நாங்கள் ஆஹ் எல்லாரும் தேவனே யோசனை இல்லாமல் நடக்கிற மக்கள் போல இல்லாதபடிக்கு தேவனே நீ கொடுத்த இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆழமாய் பெரியாப்பட்டது மக்கள் எவ்வாறு ஆராய்ந்து அறிந்து தேவனே உணர்ந்து கொள்ற மக்களா இருக்கிறார்களோ அதே போல நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்தோமே. இந்த வாய்ப்பை தந்த தேவனே உங்களுக்கு நன்றி தேவனே. இந்த கிளாஸ் மூலமாய் இதனை பிரதர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தார் ஆசீர்வதியும், அவர் பிள்ளையை ஆசீர்வதியும், என்னை அவர் செய்யும் இந்த ஊழிய காரியங்களை தேவனை நீர் கையிட்டு அவருக்கு அனைத்து காரியங்களிலும் தேவனை நீர் பலம் தருங்க. அது மட்டுமின்றி தேவனை இந்த கிளாஸ் தொடர்ச்சியா நடக்கவும் தேவனை முடிவு பெரியிருந்தும் தேவனை நாங்கள் இந்த 10 கிளாஸை முடிக்கவும் தேவனை தீர்வுத்தாரும் ஏற்ற வேலையில தேவனை நாங்கள் அந்த புரிந்து கொண்டு அதுக்கான கனி தரும் மக்களை நாங்கள் மாற தேவனை உதவி செய்யும். யாவற்றுமே சூழ்நிலைக்கு பூஜை வளர்ப்பதாகவே. ஓகேப்பா. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. பார்க்கலாம். பாய்.